glorify God and glorify us. நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு வழியும் மற்றவர்களையும் அது மகிமைப்படுத்துவதா இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துவதா இருக்கணும், நம்மளை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். மற்றவர்களுக்கும் என்ன தேவை என்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த நாளிலே உங்களிடத்துல 7 வார்த்தைகளை குறித்து நம்ம இடத்துல பேச போகிறேன். இந்த 7 வார்த்தைகள் எல்லாரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான், அடிப்படையாக தெரிந்திருக்கிற வார்த்தைகள். நான் அடிப்படையான வார்த்தைகள் என்று சொல்லியிருந்தேன், எல்லாருமே இதை அறிந்து கொள்ள இருக்கிற ஒரு வார்த்தைகள். Sometimes we have a problem but we complicate it. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எதன அடிப்படையில் அந்த பிரச்சனை வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா அந்த பிரச்சனையை வந்து பெருசா வருது அதை குறித்து தான் நம்ம பார்க்கணும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கான ஒரு பெட்ரோலோ இல்லை ஃபியூலோ ஏதோ தேவையா இருக்குது. பெட்ரோலோ ஃபியூலோ எது இருக்குதா அப்படின்ற அதை பார்க்காம மற்ற இன்ஜின்ல இருக்கிற மற்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில முக்கியமான திறவுகோலா இருக்கிற காரியங்களை நம்ம நோக்கி பார்க்கணும். இந்த 7 வார்த்தைகளை இந்த 7 நாட்கள் இந்த வாரங்களில் நீங்கள் அப்படியாக பயிற்சி செய்யணும். இந்த 7 வார்த்தைகளும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளிலிருந்து வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் அப்படியாக தியானிக்கலாம். இந்த வருஷத்துல துவக்கத்தில் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் புது வருஷம் துவங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த நாள் நம்ம கடக்கிறோம். நம்ம எல்லோரும் பாவம் செய்து பாவம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவிகளா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இன்னையில இருந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இதுல இருந்து நீங்கள் உங்களை சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு போகலாம். தேவனுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையா இருக்கிறது. I won't take more than 25 minutes for my message. நான் இந்த செய்திக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் சிறியதாகவும் ரொம்ப உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருக்கும். இந்த செய்திக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவார். முதலாவது குறிப்பு சுத்திகரிப்பு. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குரலை கேட்பதற்கு எது தடையா இருக்கிறது அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க வேண்டும். If so, we need to ask, I need to cleanse myself. So what is என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குரலை கேட்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் எது எனக்கு தடை செய்கிறது, எந்த காரியத்தை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படின்னு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில எது அப்படின்றது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் எது உங்களுடைய தடை செய்கிறது. அந்த சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது எப்படி துவங்கும் என்றால், நீங்கள் உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கையிடும் பொழுது. அதாவது உங்க வாழ்க்கையில எது ஒன்று உங்களை தடை செய்கிறதோ, எந்த பாவம் உங்களை தடை செய்கிறதோ, எந்த காரியம் உங்களை தடை செய்கிறதோ அதை நீங்கள் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு விட வேண்டும். ஜான்சி அவர்களுக்கு வார்த்தையை வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 John 1:9. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உண்மையாய் அறிக்கையிடும் பொழுது how does God respond to you? மனோத்தரன் கொடுக்கிறார். அதாவது அவர் உங்களோட நீங்கள் அறிக்கையிடுகிறத வைத்து அவர் உங்களை பார்க்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாய் நீங்கள் அறிக்கையிடுகிறத பார்த்து அவர் உங்களுடைய தவறுகள் உங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக அவர் நீக்கி உங்களை சுத்திகரித்து, ஏன்னா கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தாரோ அதை அவர் இடத்துல நினைவு கொண்டு அது அவருடைய கண்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக அவரை செய்கிறார். தேவனுக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறீங்க. அதாவது நீங்கள் அந்த வருத்தப்படுகிற காரியத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த ஒரு குற்றத்தின் நிமித்தமாக நீங்கள் சௌகரியமாகவோ இல்லது ஒரு குற்ற உணர்ச்சியோடோ இருக்க அவர் விரும்புகிறதில்லை. எபிரேயர் 14:4 வாசிகள் வெட்க பாவம் செய்து அந்த வெட்கத்தில் நீங்கள் அப்படியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதாவது அவர் இரக்கமுள்ளவராய் இருந்து உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து உங்களை அவர் விடுதலையோடு கூட இருக்கும்படியாக செய்கிறார். அந்த சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்றீங்களா? ஒரு குறிப்பாக நான் உங்களுக்கு இதை சொல்றேன், உண்மையாக இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அதை அறிக்கைக்கு இருக்க வேண்டும். இடத்துல முழுவதுமாக உங்களை ஒப்புக் கொடுப்பது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் முழுவதும் உங்களை சுத்திகரித்துக் கொள்றீங்க, திங்கட்கிழமை நீங்கள் அப்படியாக அவரிடத்துல முழுவதும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் நாம் முழுவதும் அவரிடத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கபடியாக. இதுல நிறைய பேர் இதுல தவறுகிறோம். அதாவது முதல் காரியத்தை நம்ம சரியாக செய்யாதனால இரண்டாவது காரியத்தை நம்ம செய்வதற்கு நம்ம முற்படுகிறதில்லை. எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல நம்முடைய அந்த வழி நடத்துதலை தேவனிடத்துல நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நம்ம கீழ்ப்படுகிறது அப்படின்றது நம்ம தேவனிடத்துல நம்ம உயர்த்தி வைக்கிறது. அதாவது எனக்கு வாரமே இல்லை ஆனாலும் அவங்க சொல்லிட்டாரு அதனால நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. அது நீங்கள் ஒப்புக் கொடுப்பது எப்படியாக இருக்க வேண்டும்? உங்களை தாழ்த்தி நீங்கள் அவரிடத்திலே உங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பதாக இருக்க வேண்டும். I request chapter 5:6.
வசனத்தை நீங்க 1 வாசிக்கலாம். Peter, அவர் சொல்லுகிறார் here that he thought that Jesus, that Christ would lead Israel to victory over the Roman Empire. ரோமா Peter would have thought like this. ரோம அரசாங்கத்திற்கு அந்த ஜனங்களுக்கிலிருந்து இஸ்ரவேலை தேவன் காத்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளாக இருக்கிறது. அதாவது பேதுரு அறிந்திருக்கவில்லை, அதாவது இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான ஒரு பெரிய ஒரு காரியம் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்பாக பேதுருடைய வாழ்க்கையில தேவன் இன்னும் அதிகமாய் வல்லமையை அவர் பயன்படுத்தார். There was